படுகொலை செய்யப்பட்டவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினாலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பே இல்லை முடியாது என்கிற சூழல் வருகிற போதுதான் அவங்க அவசரமாக சரணடைவார்கள். கேட்டு அரசாங்கம் மறுத்திருந்தால் கூட நம்ம அரசு அவரை பாதுகாக்க தவறிவிட்டது என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். காவல்துறை பாதுகாப்பை கேட்க மாட்டாங்க. அதற்கு என்ன சிக்கல் வரும்னா, ஆனால் இந்த உதவிகளை எல்லாம் செய்வதற்கான பொருளாதாரம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? யார் இடைஞ்சலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 50 கோடியோ 100 கோடியோ கொடுத்து கூலிப்படை வச்சு கொலை பண்ணிடலாங்கிற ஏறத்தாழ 6 மாத காலத்திற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். 1 மாத காலமாக உளவு பார்த்தார்கள். அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒருவரே உளவு செய்தார். இது ஒரு நாள் பகை அல்ல, நெடுங்காலத்தினுடைய பகை. முழுக்க அவர் அரசியல் செயல்பாட்டுக்கு மட்டுமே சொந்தக்காரராக இருந்திருந்தால் இந்த நிலை அவருக்கு வந்திருக்காது. வணக்கம் சார். வணக்கம். அதாவது பகுஜன் சமாஜினுடைய மாநில கட்சி தலைவருடைய கொலை வழக்கானது இன்னும் தீவிரமா போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி கஸ்டடியில் எடுத்தவங்கள திருப்பி கஸ்டடியில் எடுக்கிறாங்க இல்லையா? சோ அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது ஒரு பட்டப்பகலில் ஒரு மாலை பொழுதில் வெட்டி சாய்க்கப்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்கிற கூக்குரல்கள் எதிர்க்கட்சிகள் வழியாக எழுப்பப்பட்டன. படுகொலை செய்யப்பட்டவர் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினாலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பே இல்லை என்கிற குரல்கள் வலுத்து விட்டன. ஒரு மிகப்பெரிய ஒரு திரட்சியாக பட்டியல் சமூகத்தை மட்டுமல்ல, அவரோடு பழகியவர்கள், பெரம்பூருடைய அந்த பகுதி மக்கள் பெரிய அளவிலே திரண்டு அந்த உடலை வாங்க மறுத்ததாக இருக்கலாம். அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடலை வாங்க மறுத்ததாக இருக்கலாம். அந்த பூந்தமல்லியினுடைய அந்த நெடுஞ்சாலையை முழுக்க சாலை முழுக்க நிரப்பி ஏறத்தாழ மறியல் செய்தது போன்ற ஒரு மிக ஒரு உணர்ச்சி மயமான ஒரு ஆவேசமான கூக்குரல்கள் எழுந்தன. அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிவிட்டது. அரசு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற போதே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளில் சில பேர் அண்ணா நகருடைய காவல் நிலையத்திலே சரணடைந்தார்கள். அது போலீஸினுடைய பிடிக்குள் தப்ப முடியாது என்பதற்காக தான் அவர்கள் சரணடைகிறார்கள். ரொம்ப பேர் சொல்றாங்க உடனே சரணடைகிறது நாடகம். அப்படி கிடையாது. காவல்துறை அந்த சிசிடி கேமராவை வைத்துக்கொண்டு அவர்கள் சென்று போன வாகனம் எது, அந்த வாகனத்தை அனுப்பியவர்கள் யார் என்கிற அந்த விசாரணை வளையம் இருக்கிற போது தப்பிக்க முடியாது என்கிற சூழல் வருகிற போதுதான் அவங்க அவசரமாக சரணடைவார்கள். ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக சரணடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல வேறு சில சிக்கல்கள் வரும். அப்ப இதை யார் திட்டம் தீட்டியது, இதற்கு யாரெல்லாம் உதவினார்கள், அதற்கு ஆயுதங்களை யார் சப்ளை செய்தார்கள், யார் நோட்டம் பார்த்தார்கள்? அவர் சாதாரண மனிதர் கிடையாது. ஒரு சராசரி மனிதரை போல ஒரு மோட்டர் பைக்கில் சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆளோ இல்ல தனி மனிதரோ கிடையாது. அவர் கட்சி தலைவர் என்பதை தாண்டி எப்பொழுதுமே தன்னை சுற்றி ஒரு தம்பிகள் படைசூழ, தன்னுடைய கட்சிக்காரர்களினுடைய படைசூழ எப்பொழுதுமே இருக்கிறவர். தானே பாதுகாப்புக்கு சொந்தமாக கை துப்பாக்கியை வைத்திருக்கக்கூடியவர். அப்ப அவர் பல்வேறு கட்ட பஞ்சாயத்துல இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலே, அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளிலே அவர் ஈடுபடுகிறார் என்கிற போது அவருக்கு முன்பகை நிறைய இருக்குங்கிற எச்சரிக்கை உணர்வின் காரணமாகத்தான் அவர் எப்பொழுதுமே பாதுகாப்பாக தான் இருக்கக்கூடியவர். அவர் அரசிடத்திலே எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்றும் அவர் எப்பொழுதும் கேட்டதில்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவரே அடிப்படையில் ஒரு பாக்ஸிங் வீரராக இருக்கிறார். தன்னை சுற்றி படை பலத்தோடு இருக்கிறார். கைகளே துப்பாக்கி வைத்திருக்கிறவராக இருக்கிறார். எனவே அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே தான் அவர் இருந்திருக்கிறார். அதனால அவர் அரசினுடைய பாதுகாப்பு தேடிலாம் அவர் எந்த விதமான உதவியும் கேட்கவில்லை. கேட்டு அரசாங்கம் மறுத்திருந்தால் கூட நம்ம அரசு அவரை பாதுகாக்க தவறிவிட்டது என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த நிழல் உலக தாதாக்களை போல இருக்கிறவர்கள் யாருமே என்ன செய்வாங்கன்னா, காவல்துறை பாதுகாப்பை கேட்க மாட்டாங்க. அதற்கு என்ன சிக்கல் வரும்னா, அவனும் ஒரு போலீஸ் தான், கூட இருக்கக்கூடிய கன்மேனும் ஒரு போலீஸ் தான். அப்ப இவர் எங்கே போறாரு வராருங்கிறத அவன் கண்காணிப்பான். சோ அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பெரும்போது என்ன செய்வாங்கன்னா, காவல்துறையினுடைய பாதுகாப்பை இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுபவர்கள், ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துல ஈடுபடுறவங்க, அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவங்க முதல்ல அந்த மாதிரி கன்மேன்லாம் கேட்க மாட்டாங்க. அவர் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் செய்யறதுனாலதான் அவர் போலீஸ் கஸ்டடி, போலீஸோடைய உதவியை நாடல அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? ஆமா, நிச்சயமாக அவருக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் பல பேருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார், பௌத்த மதத்தை தழுவியவராக இருந்தார், பௌத்த விகாரத்தை தன்னுடைய பகுதியிலே கட்டினார், பல பேருக்கு அவர் உதவிகள் செய்தார், பல பேரை படிப்பதற்கு உதவிகள் செய்தார், வழக்கறிஞராக வருவதற்கு உதவி செய்தார். எல்லாமே உண்மைதான், இதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. அவருடைய மனிதாயமான உதவிகள் உண்மைதான். ஆனால் இந்த உதவிகளை எல்லாம் செய்வதற்கான பொருளாதாரம் அவருக்கு எங்கிருந்து வந்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் கடந்த ஆண்டு தன்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை கூட இங்க இருக்கக்கூடிய அந்த திருவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஜிபிஎன் மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு அரண்மனை மாதிரியான அந்த மாளிகையில தான் அவர் கொண்டாடி இருக்கிறாரு.
அங்கு வந்து நீங்கள் வாடகையே வந்து 54 லட்சம் ரூபா. உணவு இல்லாமலே அந்த வெறுமனே அந்த மண்டபத்தை நீங்கள் வந்து ஒரு நாள் வாடகைக்கு பிடித்தால் 54 லட்சம் ரூபா. இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார், அவருக்கான பொருளாதாரம் எங்கே இருந்து வந்தது என்கிற கேள்வி முதல்ல முக்கியமானது. அவர் வந்து ஒரு வக்கீலா இருந்திருக்காரு, பல கேஸ் வந்து அவர் வாதாடி இருக்காரு அப்படின்னும்போது, அவர் வழக்கறிஞராக எந்த வழக்குக்கு நேரடியாக போனவர் கிடையாது அப்படின்னும்போது அவருக்கு வந்து அவ்வளவு காசு இருந்திருக்காதா சார்? அவர் நேரடியாக வழக்கறிஞர் தொழிலுக்கு போகவே இல்லை. அவர் வழக்கறிஞர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. ஏதோ ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் தான் பட்டம் பெற்றிருக்காரே தவிர அவர் நேரடியாக வழக்கறிஞர் தொழில் பார்த்தவர் அல்ல. அவரை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த வழக்குல ரொம்ப விசித்திரமானது என்னன்னா, யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று காவல்துறை நெருங்குகிறதோ அவன் அத்தனை பேர் வழக்கறிஞரா இருக்கான். அப்ப அவன் தாதாவாகவும் இருக்கிறான், ரவுடியாகவும் இருக்கிறான், வழக்கறிஞராகவும் இருக்கிறான். எதற்குனா அவன் வந்து குற்ற பின்னணி உடையவனாக இருக்கிறவன், தன்னை வந்து வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக, சட்ட ரீதியாக தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சட்டம் படித்தவனாக இருந்திருக்கிறான். பல ஊர்ல என்ன செய்வான்னா, குற்றவாளி போய் வழக்கறிஞரை நாடுவான். ஆனால் வழக்கறிஞரே வந்து ஜாமீன் எடுக்க வேண்டிய வழக்கறிஞருக்கே இப்ப நம்ம வந்து கைது வாரண்ட் போட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது இப்பொழுது. இதுக்கு வந்து தலித் மக்கள் தொடர்ந்து என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, நாங்க வந்து படிச்சு முன்னுக்கு வந்தாலும் நீங்க எதுக்கு எங்களுக்கு வந்து ரவுடிங்கிற ஸ்டாம்பே கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பட்டியலின மக்கள் வந்து படித்தவர்களாக உயர் அந்தஸ்துல பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது. கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல தீண்டாமையை கொண்டாடுவதற்கு, தீண்டாமையை வந்து பாதுகாப்பதற்கான வாய்ப்பு இங்கு இல்லை. ஆனால் கிராமப்புறங்களில் இன்னும் தீண்டாமை இருக்கிறது. அவர்கள் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்காக தான் சமூக நீதி கோட்பாடு உருவாக்கப்பட்டது. அதற்கு தான் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசனத்திலே வந்து அதற்கான வழிவகைகளை செய்தார். தந்தை பெரியார் போன்றவர்கள் போராடினார்கள். கலைஞர் போன்றவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதில் வந்து நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அவர்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் வளரக்கூடாது, அவர்கள் ஒரு மிக உயர்ந்த இடங்களுக்கு வரக்கூடாது என்பது அல்ல. பல பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவரே ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை குறைந்தபட்சமாக வாழ வேண்டும். அவர் முழுக்க முழுக்க பகுதி சார்ந்த பிரச்சனைகள்ல பல விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முக்கியமாக ஆருத்ரா நிதி மோசடி சார்ந்த வழக்கிலே அவர் இன்வால்வ் ஆனதான், அந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆனதான் அவருடைய படுகொலைக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை நோக்கி தான் விசாரணை போய் கொண்டிருக்கிறது. ஆனா வந்து ஸ்டார்டிங்ல ஆருத்ரா கோல்டுன்னு சொல்லி இந்த கேஸ் ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வந்து ஆருத்ரா கோல்டு பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு பெருசா பேசப்படாததுக்கு காரணம் என்ன சார்? ஆருத்ரா நிதி மோசடியிலே வந்து 5000 கோடி வரைக்கும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 2500 கோடிக்கு மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு, அந்த பணத்தை ஏமாற்றியவர்கள் எல்லாருமே வந்து பாஜகவிற்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனுடைய முதன்மையான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு ஹரிஷ் என்பவர் வந்து பாஜகவிற்கு பல கோடி ரூபாய் வந்து நடைபயணத்துக்கே பணம் கொடுத்திருக்கிறார், அண்ணாமலையினுடைய நடைபயணத்திற்கு. அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா RK சுரேஷ்ல இருந்து முக்கியமானவர்கள் அனைவருமே, அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே பாஜக காரர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஆருத்ராவினுடைய உரிமையாளரை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிரட்டினார்கள் என்றும், அந்த முதலாளிக்கு ஆதரவாக, அந்த மோசடி செய்தவர்களுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் போன்றவர்கள் இருந்தார்கள் என்பதில் அவர்கள் 2 பேருக்குமான கோஷ்டி மோதல் வலுத்து 5000 கோடி 2500 கோடி என்று காசை வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான விஷயத்துல யார் இடைஞ்சலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 50 கோடியோ 100 கோடியோ கொடுத்து கூலிப்படை வச்சு கொலை பண்ணிடலாங்கிற திட்டத்திற்கு அவர்கள் சென்றிருக்கலாம் என்கிற நோக்கத்திலேயும் காவல்துறை விசாரிக்கிறது. எனவே அவருக்கு பல்வேறு முன்பகை இருந்திருக்கிறது. அவருடைய கட்சிக்காரராக ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவரை தென்னரசு என்பவரை வந்து ஏற்கனவே படுகொலை செய்திருக்கிறார்கள். அதே போல வந்து அந்த அஞ்சலையினுடைய கணவர் என்று கருதப்படுகிற ஆற்காடு சுரேஷை வந்து கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட போது அதற்கு காரணமாக ஆம்ஸ்ட்ராங் தான் அதற்கு ஒரு முக்கியமானவர். அவர் வந்து ஆட்களை ஏவி கொலை செய்தார். பக்கத்திலே வந்து கொலை நடந்த அந்த பட்டினப்பாக்கத்தினுடைய பகுதிகளிலே இருந்து தப்பிச் செல்கிற போது அங்கு அதற்கு பக்கத்திலே தான் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கார் இருந்தது. அது வந்து வழக்கு பதிவிலே சேர்க்கப்படவில்லை என்றாலும், அதற்கான உரிய ஆதாரங்கள் இல்லை என்றாலும், அந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற கோணத்திலே பல வகையான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே இப்ப வந்து சந்தேகிக்க தான் படுதா சார்? எதுவுமே உறுதிப்படுத்தப்படலையா சார்? இல்ல, வழக்கு வந்து தொடக்க நிலையில் இருக்கிறது. 5ஆம் தேதி நடந்த படுகொலைக்கு ஒரு 15 தேதிகளுக்குள்ளே இவ்வளவு குற்றவாளிகளை அவசரமாக காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதற்கு யார் ஆயுதம் கொடுத்தார்கள், ஆயுத சப்ளை செய்தவர்கள் யார், வாகனம் அனுப்பியவர்கள் யார், எந்த வழியாக வந்து ரூட் போட்டார்கள், ஏன் வந்து அவர்கள் வந்து உணவு டெலிவரி செய்பவர்களை போல வந்து எதற்காக வெட்டினார்கள், அந்த இடத்திற்கு வந்தால் தப்பித்து செல்வதற்கான அந்த சந்து வந்து அது சிறிய பகுதியாக இருக்கிற காரணத்தினால அந்த சிறிய தெருக்களிலே எப்படி அவர்கள் தப்பிச் செல்வதற்கு ஏறத்தாழ 6 மாத காலத்திற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். 1 மாத காலமாக உளவு பார்த்தார்கள். அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒருவரே உளவு செய்தார், உளவு தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தார் என்கிற பல்வேறு விசாரணையிலே வருகிறது. எனவே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்கிற எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துக்காகத்தான் இதுவரைக்கும் என்கவுண்டர் செய்யாத இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே என்கவுண்டருக்கே போகாத இந்த அரசு, சட்டப்பூர்வமாக மட்டுமே தண்டிக்க வேண்டும் என்று நினைத்த அரசு, காவல்துறை அதிகாரிகளை அவசரமாக இடம் மாற்றி
ரவுடிகளினுடைய மொழியிலேயே பதில் சொல்லப்படும், திருப்பி அடிக்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டவர்கள் வெளியிட்ட சில நாட்களிலேயே புதுக்கோட்டையை சேர்ந்த துரை என்பவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். அடுத்த என்கவுண்டராக திருவேங்கடம் என்பவர் வந்து அந்த ஆயுதம் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற இடத்திற்கு போகிற போது போலீசாரை தாக்க முயன்றார் என்கிற அடிப்படையிலே அதற்கு நடந்த எதிர் மோதலிலே என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்று காவல்துறை சொல்கிறது. அப்ப என்கவுண்டர் என்கிற சட்டவிரோதமான படுகொலையவே சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை என்கிற குற்றச்சாட்டுக்காகத்தான் அரசு அதை செய்வதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஓகே சார், இப்போ வந்து இதுக்கப்புறம் கேஸ் வந்து இவ்வளவு தீவிரமா போகுது, இத்தனை பேரை வந்து என்கவுண்டர்ஸ்லாம் பண்றாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து இப்போ இந்த கேஸ்ல வந்து 30 பேர் வந்து ஹேபிச்சுவல் ரவுடிஸ் வந்து இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 30 பேர் வந்து ஒருத்தரை கொலை பண்றதுக்காக இவ்வளவு பெரிய திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன் வந்து வெளியே வரல, ஏன் இது வந்து போலீஸ்க்கு தெரியல, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சார்? ஏறத்தாழ இவரே 30 ஆண்டு காலமாக இது போன்ற விஷயங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுகிறார். இவரே பல்வேறு அடிதடி வழக்குகள்ல, அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியிலே நடந்த மிக கடுமையான ஒரு மோதல் 2009 காலகட்டங்களிலே நடந்த மோதலுக்கு முழுக்க இவர்தான் காரணம் என்று அன்றைய காலகட்டங்களிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்புறம் அந்த வழக்கிலிருந்து ஒரு பின்னால் விடுதலை செய்யப்பட்டார் போதிய ஆதாரங்கள் இல்லாதனால. அப்ப ஏறத்தாழ அவரே ஒரு 20-30 ஆண்டு காலமாக இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற போது இது ஒரு நாள் பகை அல்ல, நெடுங்காலத்தினுடைய பகை. பல்வேறு குழுக்களிடையே எப்பொழுதுமே ஒரு ரவுடி கேங்கு இன்னொரு ரவுடி கேங்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் வருவது அதுதான் சார். இப்போ வந்து கேள்வியுமே அதுதான். ஏன்னா இவர் மேல வந்து நிறைய பேருடைய ரவுடிஸோட பார்வை உங்க மேல இருக்க போறது இல்ல அப்படின்னா உளவுத்துறை வந்து இவர் மேல ஒரு கண் வைக்காதது வந்து அவர் மேல வந்து அத்தனை பேர் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து ஆல்ரெடி இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் ஹிஸ்டரி இருக்கும்போது அப்ப உளவுத்துறை வந்து அவருக்கு பார்த்துட்டே இருந்திருக்கணும் இல்லையா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இல்ல, அவரை வந்து பாதுகாக்கிற வேலையை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கு அவரே அனுமதிக்கல. முதல்ல அதுதான் நான் முதலே சொன்னேன். அவர் வந்து அரசிடத்திலே பாதுகாப்பு கேட்டார், எனக்கு கன்மேன் கொடுங்கன்னு கேட்டாரு, எனக்கு செக்யூரிட்டி கொடுங்கன்னு அவர் கேட்கல. அவரு கேட்கலைன்னா என்ன அர்த்தம்னா அவரே ஒரு கேங்ஸ்டரா இருக்கும்போது எப்படி கேட்பார் அவரு? அவர் வந்து எந்த விதமான ஆயுதங்களையும் புழங்காதவரு, அவர் எந்த விதமான வன்முறைக்கும் போகாதவரு அப்படிங்கிற முத்திரையில இருந்தா அவர் போய் அரசிட்ட போய் உதவி கேட்கலாம். சாமானியர்களா இருக்கிறவங்க தனக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது, உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனா அவங்க போய் பாதுகாப்பு கேட்கலாம். இவரே அந்த மாதிரியான ஆட்களை கூட வைத்திருக்கிறவர், அவருக்கு பாதுகாப்பை ஒன்று அவர் அரசிடத்துல கேட்கவே இல்லை. ஓகே சார், இப்போ வந்து போலீஸ் வந்து இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற விதமா ரவுடிஸ் நோட்டம் பார்க்கல அப்படின்னாலும் இத்தனை ரவுடிஸோடைய நடவடிக்கை வந்து இவ்வளவு தீவிரமா இருக்கு, இது சம்போ செந்தில் வந்து தூத்துக்குடியில இருந்து இங்க வராரு அப்படிங்கறதெல்லாம் ஏன் கண்காணிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. சம்போ செந்தில் என்பவர் முதல்ல வந்து தமிழ்நாட்டிலேயே இல்ல, அவர் ஒரு முறை கூட அரசு காவல்துறையிடம் பிடிபடவே இல்லை. அவர் பல்வேறு குற்றச்சம்பவங்களிலே தொடர்புடையவராக இருந்தாலும் ஒரு 6 ஆண்டு காலமாக தேடப்படும் குற்றவாளிகளினுடைய பட்டியலிலே சம்போ செந்தில் இருக்கிறார். அவர் இப்பொழுது தாய்லாந்தில் இருக்கிறார் என்று ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குற்றச்செயலை செய்துவிட்டு இலங்கைக்கோ அல்லது சிங்கப்பூருக்கோ வேற நாடுகளுக்கோ தப்பித்து போகக்கூடியவராக இருக்கிறார் என்று காவல்துறையினுடைய அறிக்கை சொல்லுகிறது. எனவே இவருக்கு இவ்வளவு பகை உருவாவதற்கு, குறிப்பாக சமூக விரோதிகளோடு ரவுடிகளோடு இவருக்கு முன்பகை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதைத்தான் வந்து தீவிரமாக காவல்துறை விசாரிக்கிறது. எனவே தனிப்பட்ட முறையில் ஒரு பட்டியலின தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுவதை வந்து முழுக்க அவர் வந்து அரசியல் செயல்பாட்டுக்கு மட்டுமே சொந்தக்காரராக இருந்திருந்தால் இந்த நிலை அவருக்கு வந்திருக்காரு. இப்ப திருமாவளவன் போன்ற தலைவர்கள் முழுக்க அரசியல் செயல்பாட்டுகளை, ஜனநாயக செயல்பாட்டுகளை மட்டும்தான் செய்யறாங்க. அவருடைய இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கலுக்குரிய பகுதியாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு இது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இது நடந்திருக்க கூடாது என்பதுதான் அனைவருடைய கருத்தும். இது அரசுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் வந்து இன்றைக்கு திமுகவை வெறுப்பதற்கும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக சவால் விடுவதற்கும் ஒரு காரணமாக இருப்பதை அரசு விரும்பாது. அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் அரசு விரும்புகிறது. எனவே திமுக அரசுக்கு இது ஒரு நெருக்கடியாக மாறுவதையும், அவர்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அது ஒரு நெருக்கடியாக மாறுவதையும் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு விரும்பாது. அதாவது திருமாவளவன் அவர்களே என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாகவே தலித் தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எந்த தலைவருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அவர்கள் வந்து நீங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக கே பாலகிருஷ்ணன் இருக்கிறார், சிபிஎம் தலைவர். அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? எந்த பாதுகாப்பும் இல்லை. முத்தரசனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? எந்த பாதுகாப்பும் இல்லை. எந்த தலைவர்களுக்குமே அவர்களின் தொண்டர்கள் தான் பாதுகாப்பு. அவர்கள் தனி மனிதர்கள் கிடையாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவருக்கு அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவருடைய தொண்டர்கள், அவருடைய தம்பிகள், அவருடைய விசுவாசிகள் தான் எப்பொழுதுமே பாதுகாப்புக்குரியவர்கள். அரசிடம் அவர்கள் பாதுகாப்பு கேட்கிற போது அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடை செய்யும்.
அதை வந்து அவர்கள் விரும்புகிற தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது அண்ணாமலைலாம் சிறப்பு பிரிவு பாதுகாப்புல தான் இருக்கிறாரு. அதனால அவர் கட்சிக்காரர்களை நம்பிதான் இருக்கிறார்களே தவிர முழுக்க முழுக்க யாரோ ஒரு காவல்துறையினுடைய ஒரு போலீஸ்காரரை நம்பி வந்து யாருமே உயிரை ஒப்படைக்க மாட்டார்கள். எனவே கட்சி விசுவாசிகள் தான் எல்லாருக்குமே பாதுகாப்பு. ஓகே சார். இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து பாலு, பொன்னை பாலு அப்படிங்கிறவரை நோக்கி அவர் தான் வந்து இதை பண்ணியிருப்பாருன்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இது அவருடைய மைத்துனரான அருள் அப்படிங்கிறவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி போகுது இல்லையா? எதனால வந்து பாலு அப்படின்றது வந்து அருள் அப்படின்னு மாறுச்சு சார்? அது இது 1-to-1 படுகொலை கிடையாது. ஒருவரை வெட்டியதற்கு பரிதிலாக வெட்டினார்கள் என்கிறது கிடையாது. புன்னை பாலுவாக இருக்கட்டும், அருளாக இருக்கட்டும், அல்லது வந்து அஞ்சலையாக இருக்கட்டும், மலர்கொடியாக இருக்கட்டும், இந்த வழக்கிலே ஹரிஹரனாக இருக்கட்டும், சேர்க்கப்படுகிற எல்லாருக்கும் பின்னாடியும் வேறு வேறு காரணங்கள் இருக்கிறது. இவர் ஒரு சாம்ராஜ்யத்தை இங்கே வந்து சென்னைக்குள்ளே வந்து ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டிருக்கிறார். பல குற்ற பின்னணி உடையவர்களுக்கு இவர் எதிராக இருந்திருக்கிறார், அல்லது இவர் சில பேரை வந்து தாக்கி இருக்கிறார் அப்படி என்கிற கோணங்களிலே பல வகையான பகை இருக்கிறது. இதை யார் ஏவினார்கள், இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், இவர்களுக்குள் நடந்த இந்த பாகம் பிரிக்கிற பிரச்சனைகளே, பணப்பிரச்சனைகளே இந்த மோதல் நடக்கிறதா, ரியல் எஸ்டேட் தகராறா, ஆருத்ரா நிதி மோசடி சார்ந்த தகராறா, அல்லது சாதி ரீதியான படுகொலையா என்கிற பல்வேறு கோணங்கள் இதற்குள்ள இருக்கிறது. முழுமையான விசாரணை வருகிற போதுதான் அது வெட்ட வெளிச்சமாக மாறும். ஏனால் எத்தனையோ வழக்குகளில் வந்து இவ்வளவு துரிதமாக விசாரணை நடந்ததை நான் பார்த்ததில்லை. சமீபத்தில் மிக வேகமாக விசாரணை நடைபெறுகிறது. உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால், நீதியின் முன்னால் நிறுத்துவதற்கு அரசு துரிதமாக செயல்படுகிறது. அதாவது எல்லா கட்சியில இருக்கக்கூடிய பிரமுகர்களும் வந்து இந்த கேஸ்ல வந்து பேர் அடிப்படுது அப்படிங்கறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அரசியல் கட்சியிலே சேர்கிறவர்களுடைய முழுமையான நடத்தை என்ன, அவர்கள் என்ன கோட்பாடு உடையவர்கள், என்ன கொள்கை உடையவர்கள், என்ன குற்ற பின்புலம் உடையவர்கள் என்பதை அறிந்து கட்சியில் யாரும் சேர்ப்பதில்லை. ஒரு கட்சிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் இந்த பகுதியில் அவர் செல்வாக்கு மிக்கவர், இந்த ஜாதிக்காரர், இவருக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, இவர் சொன்னா இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, இவர் கட்சிக்கு செலவு பண்றாரு அப்படின்னா அந்த கட்சியில அவங்க சேர்க்கிறாங்க. அவர் குற்ற பின்னணி உடையவராக இருக்கிறாரா இல்லையா என்று அந்த கட்சி தலைவருக்கே தெரியாது. இப்ப மலர்கொடியினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதை வந்து முழுமையாக தெரிந்து கொண்டுதான் சேர்த்தார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் பாஜக மாதிரி கட்சிகளை தெரிஞ்சே சேர்க்கிறாங்க. அஞ்சலை வந்து புளியந்தோப்பிலே வந்து மிகப்பெரிய அளவிலே கந்து வட்டிலாம் விடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வருகிறது. ஆனால் பெரும்பாலான கட்சிகள்ல அவர் என்ன பின்னணி இருக்கிறார் என்று தெரியாமல் தான் சேர்ப்பாங்க. அதுல வந்து அவர்கள் குற்ற பின்னணி இருக்கிறது என்பது எப்பொழுது தெரிய வரும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அடிப்படையில் வருகிற போதுதான் அவர் இந்த குற்ற பின்னணியிலே இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. இது ஒரு ரொம்ப துரதிருஷ்டவசமானது. சமூக விரோதிகள் அரசியல் கட்சிகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களா, அல்லது அரசியல் கட்சிகளே சமூக விரோதிகளை சேர்க்கிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வி இதற்குள்ள இருக்கிறது. அதாவது பாம் சரவணன் அப்படிங்கிறவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குனால இப்ப யாரைனா வந்து கொலை பண்றதுக்காக அவர் வந்து பாத்துட்டு இருக்காரு. முக்கியமானவங்களை, இந்த கொலையில் ஈடுபட்டவங்கள ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து கொலை பண்றதுக்காக பாம் சரவணன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க இல்லையா உளவுத்துறையில இருந்து. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பிரபாகரனை வந்து எடுத்திருக்காங்க கஸ்டடியில வந்து இது பண்றதுக்காக. அந்த ரிசல்ட் என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக இன்னொரு அசம்பாவிதமோ இன்னொரு வன்முறையோ நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறது. அதனால இனி ஒரு சம்பவம் இது போல நடந்துவிடக் கூடாது என்பதற்காக என்கவுண்டர் நடந்திருக்கிறது. எனவே அரசினுடைய கண்காணிப்பில இருந்து தப்புவதற்கான வாய்ப்பு இனி யாருக்கும் கிடையாது. முழுக்க முழுக்க அரசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இனி ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு அரசு அனுமதிக்காது. தொடர்ந்து வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை பத்தி உங்களுக்கு வந்து ரொம்ப விவரமா பேசுனீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். Taste the Daily.